பேர் வந்து விஜய். எங்கள் அப்பா பேர் வந்து ஷேகர். நான் வந்து 22ஆந்தேதி நான் ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். என்னோடய ஒர்க்கில் இருக்கும்போது கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒரு 4 மணி போல் வந்து ஒரு 3 பேர் வந்து என்கிட்ட பேசணும், விஜய் இருக்காரான்னு கேட்டாங்க. நான் தான் சொன்னப்போ உன்கிட்ட பேசணும், கொஞ்சம் வாப்பா என்கொயரி பண்ணாங்க. யாருன்னு கேட்டதுக்கு ஃபோன்லாம் பண்ணிட்டு நாங்கள் போலீஸ் ஒன்று என்கொயரி பண்ண தான் வந்திருக்கோம் வான்னு சொல்லி கீழே கூட்டி போயிட்டு காரில் ஏற்றிட்டாங்க. ஸோ உரகடம் தானே கூட்டி போகிறாங்கன்னு சொல்லிட்டு சொன்னேன். இல்லை உரகடம்லாம் போகல, நீ ஏறு. நாங்கள் யார் சார் எங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், நாங்கள் போலீஸ்னு சொல்லி வண்டியில் ஏற்றிட்டாங்க. போகிற வழியில் எனக்கு கேட்டே இருக்கும்போது என்ன பண்ணாங்கன்னா, ஈஸ்பா ஹெட் ஆஃபீஸ்லேருந்து தாம்பரம் அவங்க தான் ஒரு மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போயிட்டு இருக்க வழியில் நான் வந்து அடிச்சிட்டாங்க. நான் எதுக்கு சார் நான் அடிக்கிறீங்கன்றது, எங்கே தானே கூட்டி போகிறீங்கன்னு கேட்கும்போது நான் அடித்து நீ வாங்கி மூடிட்டு வா, உங்களுக்கு தெரியும் கூட்டி போகிறதுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கூட்டி போனாங்க. நான் கேட்க என்ன சொன்னேன்னா, அடித்ததுக்கப்புறம் பள்ளிக்கரணை தான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம், பள்ளிக்கரணை ஸ்டேஷன் தான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோன்னு சொல்லும்போது நான் சொன்னேன், சார் நீங்கள் ட்ரிங்க்ஸ் பண்ணிருக்கீங்க நினைக்கிறேன், ஸ்மெல்லு வருது, வாமிட்டனமாக இருக்குன்னு சொன்னேன். அதுக்கு அடித்தாங்கன்னு. ஸோ நல்லா குடி போதையில் தான் வந்துருந்தாங்க. குடி போதையில் வந்து என் மேலே அடித்து தான் என்னை கூட்டிகிட்டு போனாங்க. நான் கேட்டேன், சார் உரகடம் வல்லக்கோட்டையில் இருக்க ஈஸ்பாலில் தான் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ என்னோடய ஜூரிஸ்டிக்ஷன் வந்து உரகடம் தான் எனக்கு கேட்கணும். சரி ஓகே, தாம்பரம் ஹெட் ஆஃபீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்போ தாம்பரம் லிமிட்டில் தானே கேட்குறோம், இதே சம்மந்தமே எல்லாம் பள்ளிக்கரணை கூட்டிகிட்டு போயிருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு அடித்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே போய் நடக்கி விட்டதுக்கப்புறம் என்ன பண்ணால் அங்கேயே அடித்து தான் உட்கார வச்சுட்டாங்க. சாயந்தரம் ஒரு 6-7 மணி போல் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இன்ஸ்பெக்டர் வந்தார். 7 மணி போல் வந்து இன்ஸ்பெக்டர் உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு அவர் என்னை விசாரிச்சார். என்னென்ன என் பேர் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டால் நான் சொன்னேன். எதுக்கு உண்மையை கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க தெரியுமான்னு கேட்டால் தெரியாது சார் அப்படின்றதுக்கு. அப்போ தான் சொன்னார், சரி ஓகே சார் இதுதான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நான் சொல்ல வரும்போது கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க, நான் கூப்பிடுறேன். திருப்பி நான் வெயிட் பண்ண வச்சு திருப்பி 2வது ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் கழிச்சு தான் கூப்பிட்டாங்க. 1/4 மணி நேரம் கழிச்சு கூப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ஈஸ்பா வல்லக்கோட்டைக்கு 2 ஓனர், ஒன்று ராஜேஷ், இன்னொன்று வினோத். அவங்களது வினோத் வந்திருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீனியர் மேனேஜர் பிரீத்தி வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து ரொனால்டுன்னு வந்திருந்தார். அதுக்கப்புறம் சம்மந்தமே இல்லாமல் 4ஆவதாக வந்து பார்த்தீங்கன்னா மேடவாக்கம் பிரான்ச் மேனேஜர் பிபின் வந்திருந்தார். அதாவது மேடவாக்கத்தோட ஸ்டாஃப் ஒருத்தர் வந்திருந்தார். அவருக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது. நான் உரகடம் வல்லக்கோட்டை ஸ்டாஃபு, அவர் மேடவாக்கம் ஸ்டாஃப். பட் அவர் ஏன் வந்தார் எனக்கு தெரியல. 4 பேர் மேலே வந்து இன்ஸ்பெக்டர் என்னை கேட்கும்போது உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பணம் வந்திருக்கு, அது என்னன்னதுக்கு நான் சொன்னேன், இதெல்லாம் எனக்கு வந்த கேஷ் சார், இதெல்லாம் ஆஃபீஸில் நான் கொடுத்த கேஷ், இதில் கொடுத்துருக்கேன். கொடுத்ததுக்கான ரிப்போர்ட்டை கண்டார். அதை நான் கேஷாக தான் சார் கையில் கேஷாக இருந்து கேஷாக தான் சார் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, என்ன யாருமே எதுவுமே கேட்கல. நான் என்ன சொல்ல வரேன்னு காதில் அவங்கள அடிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, நான் சொல்லிட்டு இருக்கேன், இல்லை சார் இந்த மாதிரி வந்து நான் வந்து வினோத் சார் வந்து நான் கேஷாக தான் வாங்கிப்பார், நான் சொல்கிறேன் அவங்கள்ட்ட கேஷாக கொடுத்துருவேன் நான் சொல்லும்போது எனக்கு யாருமே எதுவுமே கேட்கல, என்னை அடிச்சிட்டாங்க. எஸ்ஐ வந்து திருப்பி என்ன பண்ணாங்கன்னா சொல்ல மீறி ஏற்று பேசியிருக்கிறதுல அவர் எனக்கு காதிலே அடித்தார். என்னை இன்ஸ்பெக்டர் தலையில் இந்த இடத்துல அடிச்சிட்டாங்க. எனக்கு அதுவே வழி தாங்க முடியல. ஆனால் எஸ்ஐ வந்து நான் சொல்கிறேன் இதெல்லாம் என்னோடதுக்கு வந்தது கேஷ் சார், இதனால ஆஃபீஸ்லேருந்து விட்டது, நான் திருப்பி கொடுத்துட்டேன்னு சொன்னதுக்கு காதிலே அடிச்சிட்டார் இந்த இடத்துல. எனக்கு காது வலி, சரியான வலி வந்துடுது உடுப்புலலாம். அதுக்கப்புறம் சார் அடிக்காதீங்க சார், ஆல்ரெடி சர்ஜரி பண்ணியிருக்காங்க, எனக்கு கையெல்லாம் ஃப்ராக்சர் ஆகிருக்கு, பிளேட் வச்சு ரிமூவ் பண்ணி அடிக்காதீங்கன்னு சொன்னதுக்கு அந்த உடஞ்ச கையை என்ன பண்ண முறுக்கி என்னை வந்து அடித்து உதச்சிட்டாங்க. எதுக்கு அடிக்காங்கன்னு தெரியல, வலி தாங்கலை என்னால். அவங்க அடித்ததுக்கப்புறம் என்னாச்சு, அவனை எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்ட் பண்ணுங்கள், அவனை ரிமாண்ட் பண்ணுற பண்ணல அவங்க அப்பா காலில் வந்து காசை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஃபேமிலியை பற்றிலாம் ரொம்ப அசியமாக பேச ஆரம்பிச்சிட்டார் எங்கள் இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டர் முருகேசன் வந்து அவதூறான வார்த்தை, ரொம்ப அப்யூசிங் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி எங்கள் ஃபேமிலியை பற்றி பேச ஆரம்பிச்சு. அதே மாதிரி எஸ்ஐ வந்து ரொம்ப இதாக பேசினார் எனக்கு. இவங்க 2 பேரும் ரொம்ப அசிங்கமாக பேசினாங்க. பேசி முடிச்சுட்டு நான் சொல்கிறேன், சார் இந்த மாதிரி எங்களோட ஓனர் நான் உங்களுக்கு எப்படின்னா ஒர்க் பண்ணியிருக்கேன் சொல்ல மாட்டீங்களா சார், அதெல்லாம் கேட்குறதுக்கு என்னை யாருமே கண்டுக்கல. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, என்னை வந்து வெளியே நிற்க வச்சு அங்கேயும் எஸ்ஐ முருகேசன் வந்து இன்ஸ்பெக்டர் சொல்ல எஸ்ஐட்டு வந்து கொஞ்சம் வெளியே வச்சு அவனை எஃப்ஐஆர் போடுங்க, அவன் வாழ்க்கையை அழிச்சு விட்ருங்க அப்படிலாம் சொல்லும்போது என்னாச்சு அப்படின்னா, சரி ஓகே அவன் ரிமாண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி வெளியே நிற்க வச்சாங்க. வெளியே நிற்க வைக்கும்போது என்ன பண்ணி எஸ்ஐ ரொம்ப திட்டினார். திட்டினதுக்கப்புறம் உங்கள் அப்பாக்கெல்லாம் ஃபோன் பண்ணணும்னு சொல்லி அப்பா நம்பர்லாம் கேட்டேன். நாங்கள் அப்பா நம்பர் சொல்லணும், அப்பாவுக்கு ஃபோன் பண்ணால் சொன்னாங்க. இல்லை 8 மணி நடந்தது, அப்பா நம்பருக்கு ஃபோனை போட்டு உங்கள் பையனை வந்து நாங்கள் வந்து என்கொயரி கூட்டி வந்திருக்கோம், பணம் வந்து அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கு, அது விஷயமாக கூட்டி வந்திருக்கோம், விசாரிக்க கூட்டி வந்திருக்கோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள் பையனை வந்து நாங்கள் ரிமாண்ட் பண்ண போகிறோம், நாளைக்கு காலைல வந்து பணத்தை கட்டி பையனை கூட்டிட்டு போங்க, ஒன்று பணத்தை கட்டிட்டு பையனை கூட்டிகிட்டு போங்க, இல்லை உங்கள் பையனை நாங்கள் ரிமாண்ட் பண்ணி தருவோம் அப்படின்னு சொன்னாங்க. எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் என்கிட்ட சொன்ன வார்த்தைன்னா, உனக்கு நான் கொடுக்கல, நாளைக்கு காலையில் உங்கள் அப்பா ஓடி வந்துட்டு பணத்தை கட்டி பாவம் பார்த்து பணத்தை கட்டி கூட்டிட்டு போகிறான் பாரு அப்படின்லாம் சொன்னாங்க. இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஐயோ அடிக்க போகிறாங்களோ அப்படின்னு நினச்சா பார்த்தேன். ஆனால் எஸ்ஐ வந்து ரொம்ப தான் பேசினார். எங்கள் அப்பா கிட்டே த்ரெட்டன் பண்ணுற மாதிரி தான் பேசினார். உங்கள் பையனை ரிமாண்ட் பண்ண போகிறேன், நீங்கள் வந்து பணத்தை கட்டி உங்கள் பையனை கூட்டி போங்க, பையனை தான் இல்லையே எஃப்ஐஆர் போட்டு உள்ள தூக்கி போட போகிறோம், அதான் பிளான் இப்படியே சொன்னார். அதான் பண்ண போகிறோம் அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா வந்து நான் வரேன் சார், திருச்சியில் இருக்கேன், எனக்கு காலையில் கிளம்பி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த டைம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நான் வெளியே அந்த போலீஸ் கேன்டீன் இருக்கும், அதாவது போலீஸ் உட்காந்து சாப்பிட இருக்கும் அந்த திட்டம், அங்கே போயிருந்தேன். அங்கெல்லாம் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்த ஆப்போனன்ட் வந்து வினோத் பிரீத்தி அவங்களாம் இருந்தாங்களே, அவங்களாம் வந்து அங்கே உட்காந்துருந்தாங்க. அங்கே நான் போய் ஏன் சார் என்ன பண்ணிக்கிட்டு வினோத் 2 அடி அடிச்சிட்டார்.
ஏன் சார் அடிக்கிறீங்க, நான் தான் சொல்கிறேன்னு சொன்னதுக்கு அடிச்சுட்டு போயிட்டாங்க. அவங்க ஓரமாக போயிட்டாங்க, நான் உட்கார வச்சுட்டாங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சவுண்டாக இருந்தது. இந்த விஷயம் எங்கள் பிரதருக்கு பத்திரிகை ஊடகங்கள் எங்கள் பிரதரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. நம்ம தமிழ்நாட்டுடைய பத்திரிகை எடிட்டர் சதீஷ், அதான் வந்து எங்கள் பிரதரோட ஃப்ரெண்ட்ஸு பத்திரிகை எல்லாம் வந்ததுக்கப்புறம் ஒரே சவுண்டாக இருந்தது. இதெல்லாம் எனக்கு நைட் என்னை விடும்போது தான் தெரிஞ்சுது இவங்களாம் வந்திருக்காங்கன்ட்டு. ரொம்ப சவுண்டாக இருக்குன்னு சொல்லி யாரெல்லாம் நெட்டி பார்க்கும்போது நெட்டிலாம் பார்க்க உட்காரன்னு சொல்லிட்டு என்ன எங்கேயுமே பார்க்க விடாமல் டக்குன்னு ஜீப்பில் ஏற்றிட்டு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ரவுண்ட்ஸ்லேயே வச்சுருந்தாங்க. ஏன் இதெல்லாம் நடந்தது அப்படின்னா, என்னை சாப்பாடு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிலாம் கூட்டி போனாங்க. இல்லை எனக்கு வேணான்னு சொன்னபோது அவங்க போய் ஃபுட்டெல்லாம் வாங்குறதுக்காக ஜீப்பை கொண்டு போய் ஓரமாக நிப்பாட்டினா. நெக்ஸ்ட் ஒரு கல்லை நிப்பாட்டினாங்க. நெக்ஸ்ட் ஒரு சந்துக்குள்ளெல்லாம் போய்ட்டு அப்பார்ட்மெண்ட் சைடு நிப்பாட்டினாங்க. நெக்ஸ்ட் வேறு ஏரியாக்கெல்லாம் போய்ட்டு ரவுண்ட் அடிச்சிட்டே இருந்தாங்க 2 மணி நேரமாக. ஒரு ஓரமாக நிற்க வச்சு பேசி ரவுண்ட் அடிச்சிட்டே இருந்தாங்க. ஃபோன் வந்துட்டே இருந்தாங்க. ஓரமாக நிற்க வச்சுட்டு ஃபோனை பேசிட்டு வருவாங்க. திருப்பி வண்டி எடுத்து வேறு இடத்துக்கு போவாங்க. திருப்பி ஃபோன் பேசிட்டு வருவாங்க. இப்படியே தான் 2 மணி நேரமாக வச்சுருந்தாங்க. நான் கேட்டேன், சார் ரிமாண்ட் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க, இப்போ சார் ரவுண்டில் வச்சுருக்கீங்க, கஸ்டடியில் வைக்கிறேன்னு சொல்லியிருந்தீங்க, எதுக்கு சார் இதுக்கு? இல்லை நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் ஃபோன் வரும், நாங்கள் பார்த்து கூட்டி போகிறோம், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக வண்டி கூட்டி போயிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த டைம் என்ன பண்ணாங்கன்னா, ஃபோன் நிறையா வந்துட்டு இருந்திருக்கு. எங்கள் பிரதர் கேட்குறாரு, பையனோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கீங்க, இந்த மாதிரி வந்து ரிமாண்ட் பண்ண போகிறோம், வந்து மார்னிங் வந்து பார்த்து பணத்தை கட்டி கொடுப்போம்னாங்க. அதுக்காக எங்கள் பையன் எங்கே சேர்க்கிறதுக்கு எஸ்ஐ வந்து செந்தில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, விஜய்ங்கிற பையனை வந்து நாங்கள் இன்றைக்கி யாருமே கூட்டிகிட்டு வரல, விஜய்னு சொல்லி நீங்கள் யாருமே வரல ஸ்டேஷனுக்கு, கஸ்டடிக்கு யாருமே அவர் வரல அப்படின்னு சொல்லி நாங்கள் யாரும் கூட்டிகிட்டு வரல அப்படின்னு சொல்லி என்கொயரி வரலன்னு சொல்லி எஸ்ஐ சொல்லியிருக்காரு. எங்கள் பிரதர் மறுபடியும் கேட்டிருக்காங்க, எப்படி சரிங்க அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லியிருக்கீங்க, என்கிட்ட கேட்கும்போது இல்லைன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்கும்போது பத்திரிகை ஊடகங்கள்லாம் ரொம்ப ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. என்ன சார் அடிச்சே கொண்டுட்டீங்களா, என்ன பண்ணியிருக்கீங்க கேட்கும்போது இந்த மாதிரி வந்து இல்லை அப்படிலாம் இல்லை, ப்ரைவேட் கஸ்டடியில் வச்சுருக்கோம் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணார் நம்ம எஸ்ஐ செந்தில். இப்போ வந்து எங்கள் பிரதர் கேட்டிருக்கேன், ஃபஸ்ட்டு எங்கள் அப்பாக்கிட்ட கொண்டு வந்து என்கொயரி கூட்டு வந்திருக்கோம், ரிமாண்ட் பண்ண போகிறோன்னு சொல்லி ரிமாண்ட் பண்ண வேண்டியதுதானே. இல்லை என்கிட்ட செகண்ட் டைம் கேட்கும்போது கூட்டிகிட்டே வரலங்கிறீங்க, இப்போ நான் ப்ரெஸ் எல்லாம் வச்சு கேட்கும்போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரைவேட் கஸ்டடிங்கிறீங்க, ரிமாண்ட் பண்ணால் ரிமாண்ட் பண்ணணும், எதுக்கு நீங்கள் ப்ரைவேட் கஸ்டடிலாம் வைக்கிறீங்க, தம்பியை காட்டுங்கன்னு சொல்லும்போது அவங்க வந்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்கும்போது என்ன பண்ணாங்கன்னா, ஏன்னா ரவுண்ட்ஸ்லேயே வச்சுருக்கோம், வரவில்லை ஒரு A4 ஷீட்டு பேப்பர்லாம் வாங்கிட்டு வந்துட்டு பென்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இந்த மாதிரி எழுத சொன்னாங்க. நான் வந்து ஒரு விசாரணைக்காக கூட்டி வந்திருந்தேன், நல்ல முறையில் விசாரிச்சு திருப்பி அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி எழுத சொன்னாங்க. நான் சொன்னேன், எப்படி நல்ல முறையாக எழுத மாட்டேன், என்ன அடிச்சிருக்கீங்க அதை நான் மென்ஷன் பண்ணுவேன், ஏன்னா எனக்கு அது சேஃப்டிக்கு முக்கியம் சொன்னதுக்கு நான் சொல்கிறது மட்டும் நான் சொல்கிற தரம் இது எல்லாமே பண்ணுறேன் அப்படின்னாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஈஸ்பா வல்லக்கோட்டில் பணி புரிஞ்சு வந்துட்டு இருந்தேன்னு எழுதியிருக்கேன், நீ பிரான்ச்சு பேர்லாம் எழுதாத, வெறும் ஈஸ்பான் மட்டும் எழுதுன்னு சொன்னாங்க. இது எதுக்கு என்ன வந்து நான் ஒர்க் பண்ண பிளேஸை விட்டுட்டு வெறும் ஈஸ்பான் மட்டும் எழுத சொன்னாங்கன்னு தெரியல. அவங்க அடித்ததுனால தான் நான் எழுதினேன். எழுதும்போது அடித்து தான் சொன்னாங்க, இது எழுதுறியா இல்லை அடிக்கணுமான்னாங்க. அடித்து நான் சொல்கிறது மட்டும் கேளு, நீ நல்ல முறையில் விசாரிச்சு வந்தது மட்டும் எழுது அப்படின்னாங்க. அப்போ அந்த டைமில் வந்து மேடவாக்கம் பிரான்ச் மேனேஜர் வந்திருந்தார். அவர் நாங்கள் இதெல்லாம் தாம்பரம் டு வண்டல் அந்த ஃப்ளைஓவர் போயிட்டுருக்க வரல, நைட்டு ஒரு 10:30 மணிக்கு அந்த டைமில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அப்போ தான் எழுதி வாங்குறாங்க. இப்போ நைட்டு 10:30 மணிக்கு, அதாவது 8:30 மணிக்கு என்னை கூட்டு போனால் 10:30 மணிக்கு தான் எழுதி வாங்குறாங்க. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்டயே, அதாவது பிபின் மேடவாக்கம் பிரான்ச் மேனேஜர் ஈஸ்பாவில் ஒர்க் பண்ண ஸ்டாஃபை அவரையே சாட்சி கையெழுத்து போட சொல்கிறாங்க. என்ன வந்து நல்ல முறையில் தான் விசாரித்து அனுப்புறேன்னு சொல்லிட்டு அவர்கிட்டே சாட்சி கையெழுத்து வாங்குறாரு. அவங்கெல்லாம் சேர்த்து தான் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. திருப்பி அவங்களே எப்படி சாட்சி கையெழுத்து போடுவாங்கன்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் எப்படி ஃப்ரேம் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் வந்து கையெழுத்து போட்டுட்டு அவர்கிட்ட வாங்குறாங்க, சாட்சி கையெழுத்து வாங்குறாங்க. வாங்கிட்டு எனக்கு கொண்டு வந்து எனக்கு என்ன வந்து வீட்டுக்கு தான் போகிறோன்னு சொல்லல. அவங்க மாதிரி ரவுண்ட்ஸில் வச்சுதாங்க திடீர்னு பொண்ணு வந்து உன்னை இருக்கிற இடத்துல இறக்கி விட சொல்லிட்டாங்கப்பா, அவங்க கூட்ட இடத்துல இறக்கி விட சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு நேராக கொண்டு போயிட்டு இறக்கிவிடாங்க. ரிட்டர்ன் போகும்போது குடிச்சிருந்தாங்க, ஹெவி ஸ்மெல்லு ரொம்ப குடிச்சிருந்தாங்க. ஏன்னா கொண்டு வந்து வரக்கூடமில் இறக்கி விடும்போது என்னையும் அந்த மேடவாக்கம் ஸ்டாஃப் பிபினையும் சேர்த்து நிற்க வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்தாங்க. அவங்க எதுக்கு எடுத்தாங்கன்னா எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் வந்து எங்கள் பிரதர்கிட்ட வந்து சொல்லணும், ஃபோன்லாம் கொடுக்கவே இல்லை. எல்லாம் நைட்டு 12:30 மணி ஆயிடுச்சு நான் வரதுக்கு. அந்த 8:30 மணி வண்டி எடுத்தாங்க, 12:30 மணிக்கு தான் கொண்டு வந்து விட்டாங்க உடக்கத்துக்கு, பள்ளிக்காரன்லேருந்து உடக்கத்துக்கு. அவங்க விடும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உனக்கு ஃபோன் வரும் வந்தாப்பான்னு சொல்லிட்டு ஃபோனை கொடுக்குறாங்க. நான் கேளுங்க, ஃபோனை கொடுங்க, வீட்டில் பேசுகிறேன், வந்துட்டு நான் சொல்லணும் அப்படின்றதுக்கு தரவே இல்லை. இன்ஸ்பெக்டர் சொன்னால் தான் தருவோம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கண்டினியூஸாக வீடியோ கால் பண்ணிகிட்டே இருந்தாங்க எங்கள் பிரதர். நான் ஃபோன் அட்டன் பண்ணி இந்த மாதிரி வந்து சொன்னேன். அப்போ வந்து வீட்டுக்கு வந்துட்டேனாங்க. சார் வந்துட்டேன் அப்படின்னதுக்கு இன்ஸ்பெக்டர், அதாவது க்ரைம் இன்ஸ்பெக்டர் ராஜா, அவர் வந்து நான் வீடியோ காலில் தான் தம்பியிருக்கேன், நீ வீட்டுக்குள்ளே போய்ட்டு நான் வீடியோ கால் ஆன் பண்ணிடுற லைவ்லேயே நீ வந்து வீட்டுக்குள்ளே போய்ட்டு கதவை சதுரு எனக்கு அப்படியே சொல்லு அப்படின்னாங்க. வீடெல்லாம் சுற்றி காட்டினாங்க. நான் வந்து என்ன பண்ணேன், சார் லைன்லேயே இருங்க சார் சொல்லி ஓடினேன். ஓடி வந்துட்டு அப்புறம் வந்து கூட அந்த போலீஸ்லாம் என்ன சொன்னாங்க, உயிர்ப்பா இன்ஸ்பெக்டருக்கு பேச சொல்லணும், அதெல்லாம் முடியாது, எனக்கு வீடியோ காலில் இருக்காங்க ஸ்டேஷன்லேருந்து, நான் போகணும் வீட்டுக்கு சொன்னதுக்கப்புறம் நான் வந்துட்டேன். வந்துட்டு வீடியோ கால் ஆன் பண்ணி நான் காட்டுறேன். அதாவது க்ரைம் இன்ஸ்பெக்டர் ராஜா சார் வந்து நீ உள்ளே போ நான் பார்த்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி வீடியோ கால் பண்ணி வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் கதவெல்லாம் சாதிரி காமிச்சப்போ உட்காருப்பா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் தான் சேஃபாக வச்சார். சரி ஓகே சார் ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லிட்டு வச்சு. அதுக்கப்புறம் பிரதர்லாம் அந்த டைமில் போலீஸில் தான் இருந்தாங்க. அவங்களாம் ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்து நைட்டு நான் கூப்பிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தாங்க. வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது என் உடம்பு ரொம்ப முடியல, அதான் அவங்க அடிச்சடில் வலி தாங்க முடியல எனக்கு. ஸ்ரீபெரும்புத்தூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் நான் அட்மிட் பண்ணாங்க. இந்த மாதிரி வந்து அடிச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்தோம். மறுநாள் டிஸ்சார்ஜ் ஆகிட்டு வந்தோம் நாங்கள். இதெல்லாம் எதுக்கு என்ன ஃப்ரேம் பண்ணுறாங்கன்னு தெரில. இது வந்து
ஈஸ்பா வல்லக்கோட்டைக்கு 2 ஓனரு. அது ராஜேஷ், வினோத். வினோத் என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஏப்ரல், மே இந்த 2 மாதத்துக்கு மட்டும் அக்கௌண்ட்டில் ஜிஎஸ்டி இல்லாமல் நீ வாங்கு. அதை வந்து நான் மந்த் எண்ட் டைம்லேயே வந்து நான் கேஷாக வந்து உன்னை கலெக்ட் பண்ணிக்கிறேன். உனக்கு யூஸ் பண்ணால் நீ யூஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணு. உனக்கு வேணும்னா நீ யூஸ் பண்ணிவிட்டு மந்த் எண்ட் எனக்கு கேஷாக கொடுத்துரு அப்படின்னு அவர் சொன்னதுனால மட்டும்தான் நாங்கள் வந்து வாங்கினேன். ஏன்னா இது வரைக்கும் நான் வாங்கினதே இல்லை. அவர் சொன்னார், இந்த 2 மாதத்துக்கு மட்டும் எனக்கு வந்து கேஷாக வரும், ஜிஎஸ்டி இல்லாமல் வாங்கு, டேக்ஸ் ப்ராப்ளம்னால நீ வந்து எனக்கு ஜிஎஸ்டி இல்லாமல் ஒரு மாதத்துக்கு இவ்வளோன்னு சொல்லி டார்கெட் மாதிரி கொடுப்பேன், இது மாதிரி இது மட்டும் நீங்கள் அக்கௌண்ட்டில் வாங்கி கொடுத்துரு எனக்கு அப்படின்னு சொல்லி ஜிஎஸ்டி இல்லாமல் என் அக்கௌண்ட்டில் வாங்கிடுவார். வாங்கிட்டு என்ன பண்ணுவேன்னா, நீ வந்து உனக்கு ரொட்டேட்லாம் செலவு பண்ணிக்கோ, நீ எனக்கு மந்த்லி கேஷாக கொடுத்துரு அப்படிவார். சரி ஓகே சார், நான் கேஷாக கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு தான் இருந்தேன். இது என்ன பண்ணாங்கன்னா, நான் வந்து ஜூன் மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஸோ நான் மே மந்த், ஏப்ரல் மந்த்துக்கான காசு ஏப்ரலில் கொடுத்துட்டேன், மே மந்த் நான் கொடுக்கணும். ஜூன் மாதம் 3ஆம் தேதி ஊருக்கு போயிட்டு வந்தேன் சார், அவங்க கேஷை வந்து திருப்பி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவன் சொல்கிற இடத்துல வச்சுட்டு போகிறேன், ஆஃபீஸ் சொல்கிற இடத்துல வச்சுட்டு போகிறேன். அப்புறம் அவர்கிட்ட எங்கே கேட்குறா போய் கொடுத்துட்டு வந்துடுவேன், கேஷாக தான் கொடுத்துருவேன். அவன் கேட்கும்போது நான் என்ன பண்ணேன், ஊருக்கு போகிறத கிளம்பி போயிட்டுருக்கேன். சொல்லாமல் கொள்ளாமல் என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. ஏன்னா இப்போ நாங்கள் இது பண்ண சொல்லாமல் கொள்ளாமல் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னா, சார் இங்கே கேஷ் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்து அவருக்கு அனுப்பிச்சி வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்ருக்கேன். இங்கே கேஷ் இங்கே இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு வினோத்துக்கு வந்து நான் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சி விட்ருக்கேன். நான் வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்ததுன்னா அந்த ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்க மாட்டேன். இந்த மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கேன், அந்த கேஷ் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி நான் ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப் பண்ணியிருக்கேன் வினோத்துக்கு. அந்த வினோத் சார் நான் பண்ணியிருக்கேன். நான் அவர் சொன்னதுனால மட்டும்தான் டேக்ஸ் இல்லாமல் என் அக்கௌண்ட்டில் வாங்கி நான் மந்த் அவர் கேட்கும்போது கேஷாக கொடுத்துருவேன். அவர் என்ன பண்ண, உனக்கு செலவுக்கு நீ வந்து எடுத்துட்டு உனக்கு கரண்ட் இதில் இருக்க எடுத்து யூஸ் பண்ணிட்டு மந்த்தில் எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லுவார். அதனால மட்டும்தான் அவர் சொன்னாரேன்னு தான் நான் பண்ணேன். ஆனால் இப்போ அவரே என் மேலே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறது ஏன்னு தெரியல. ஏன்னா வந்து அவர் சொல்லி நான் பண்ண விஷயத்த திருப்பி நான் தான் பண்ணேன்னு சொல்லி என் மேலே ஃப்ரேம் பண்ணுறாங்கன்னு தெரியல. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் வந்து பள்ளிக்கரணை மேடாக்கம் சைடில் தான் நான் ஒர்க் பண்ணுன்ற மாதிரி ஃப்ரேம் பண்ணுறாங்க. நாங்கள் ஒர்க் பண்ணதே கிடையாது. நான் ஒர்க் பண்ணது எல்லாமே வல்லக்கோட்டையில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஈஸ்பா வல்லக்கோட்டையில் தான் ஒர்க் பண்ணேன். 2023 டிசம்பர் மாதம் ஜாயின் பண்ணேன். 2025 ஜூன் 3ஆம் தேதி வரைக்கும் நான் வல்லக்கோட்டையில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். கிட்டத்தட்ட 1.5-2 வருஷம் அங்கே தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். மேடவாக்கம்க்கு நான் போன வருஷம் 2024 ஜூன் ஜூலையில் மட்டும் 2 நாள் 3 நாள் மட்டும் மார்க்கெட்டிங் சப்போர்ட்டுக்காக அங்கே போப்பா, அதான் ஸ்டால் போனப்போ அங்கே போய் வந்து மார்க்கெட்டிங் சப்போர்ட் பண்ணி சொல்லிட்டு அவங்களாம் தான் அனுப்பிச்சி விட்டாங்க. 2 நாள் 3 நாள் மட்டும் தான் ஒர்க் பண்ணியிருக்கேன் மேடவாக்கம் போயிட்டு. அது மார்க்கெட்டிங்காக தான் போயிருக்கேன் நான். ஸோ ஏன் நான் மேடவாக்கம்ல ஒர்க் பண்ணேன்ற மாதிரி என்னை ஃப்ரேம் பண்ணாங்கன்னு தெரியல. சம்மந்தமே இல்லாமல் வந்து அந்த ஸ்டாஃப் மேனேஜர் வச்சு எனக்கு ஃபோட்டோ எடுத்தாங்கன்னு தெரியல. இதெல்லாம் வினோத் சொல்லி தான் நான் பண்ணேன். அவர் தான் ஜிஎஸ்டி இல்லாமல் கலெக்ட் பண்ணி கொடு, எனக்கு இந்த ஏப்ரல் பேமெண்ட்டுக்கு மட்டும் ஜிஎஸ்டி இல்லாமல் இது ஒரு கேஷ் வேணும்னு சொல்லி கலெக்ட் பண்ணி கொடு, அக்கௌண்ட்டில் வாங்கிட்டு எனக்கு கொடு, வேணும்னா எடுத்து ரொட்டேட் செலவு பண்ணிக்கோ, மந்த் எனக்கு கேஷாக திருப்பி கொடுத்துரு அப்படின்னு அவர் சொன்ன மாதிரி எங்கே கொடுக்க சொல்கிற கொடுத்துருவேன், எங்கே வைக்க சொல்கிற வச்சுட்டு வந்துடுவேன். நான் ஊருக்கு போனப்போ கூட என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. ஆனால் நான் வரனால என்ன பண்ணேன், ஃபோனை போட்டு வாட்ஸ்அப்பில் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், சார் இந்த இடத்துல கேஷ் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சி விட்டேன் நான். அதுக்கான இதெல்லாம் என்கிட்ட இருக்குது. சரிங்களா? இது வந்து இன்ஸ்பெக்டரு, சப் இன்ஸ்பெக்டர் ஏன் என் மேலே இப்படி ஃப்ரேம் பண்ணாங்க, என்னையே அடித்தாங்கலாம் புரியல. ஸோ ஒரு விஷயத்த வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னா என் சைட்லேருந்து யாருமே காதில் வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க சொல்கிறது மட்டும் தான் ஒரு காதில் வாங்குகிறேன், இன்ஸ்பெக்டரும் எஸ்ஐயும். நான் என் சைடில் அதுக்கு யாருமே கவனிக்கவும் இல்லை, காதில் வாங்கவும் இல்லை, என்னை அடித்தாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து T14 பள்ளிக்கரணை ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் முருகேசன் மேலேயும் சப் இன்ஸ்பெக்டர் செந்தில் சார் மேலேயும் தக்க நடவடிக்கை எடுக்கிற மாதிரி தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஈஸ்பா வினோத் சார் மேலே கொஞ்சம் ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ சார்.